நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யௌவனம், இளமை. நேற்றுக்கு இன்றைக்கி நமக்கெல்லாம் வயசாகிட்டு தெரியுமோ? அது என்னமா சுவாமி, அதே வயசு தான் நான் இருக்குண்ணா, ஒரு நாள் ஏறித்தா இல்லையா? நேற்றுலேருந்து இன்றைக்கி வர்றதுக்குள்ளே 24 மணி நேரம் போச்சு இல்லையோ? திடீர்னு ஷட்டப்த பூர்த்தி அன்னிக்கார்த்தால் வருமானா? இப்படி வராது. பிறந்த நாள்லேருந்து ஒரு நாளாக கூட்டின்னு போனால் தான் ஷட்டப்த பூர்த்தி நாள் வரும். இல்லை, பிறந்த நாள் முதல் திருநக்ஷத்திரம், 2ஆம் பிறந்த நாள், 3ஆம் பிறந்த நாள், 61 அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லையே. ஒரு நாளாக வயசாகிட்டு போகிற சொல்லியோ? அப்போ யௌவனம்னு சொல்கிறது அனித்தியம். இளமை ஒரு நாள் நித்தியமாக இருக்காது, மாறிண்டு தான் இருக்கும். ரூபம், என்ன அழகு, என்ன தோள், என்ன கண்கள், என்ன மூக்கு, என்ன நாசி அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். ஆனால் அந்த ரூபம் அப்படி இருக்கவே இருக்காது. இது என்னன்னு இகழ்ந்து பேசுகிற அளவுக்கு மாறி போயிடும். ரூபம் ஜீவிதம் ரத்தன சஞ்சயாக. நீ சேர்த்து வச்சிருக்கிற பணம் இருக்கே, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். ஆனால் குறையாத இருக்கிறது ஞானம். அது மட்டும் இல்லை, வளரும் ஞானம். நான் இப்போ சொன்னதெல்லாம் குறைஞ்சின்னு போகிறோம். ஐஸ்வர்யம் பிரிய சம்பாசா கிருத்தியே தத்திரன பண்டிதா தர்மார்த்தம் யஸ்ய வித்தேஹா வரம் தஸ்ய நிரீகதா பிரக்ஷாளனாத்தி பங்கஸ்ய ஸ்ரேயோன ஸ்பர்சனம் நிருணாம். கடைசியாக முத்தாய்ப்பு வச்சா போல் அவர் முடிச்சுட்டார். நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சுன்னுட்டு அதில் வைராக்கியத்தை வளர்த்துக்கோன்னு சொல்கிறத விட பெருசாக சம்பாதிக்காமலே இருந்துள்ளாமே, அது இன்னும் சுலபம் இல்லையோ? சேத்தை எடுத்து என் காலில் பூசினுட்டு அப்புறம் நிறையா ஜலத்தை கொண்டாங்கோ நான் கழுவிக்கிறேன்னு சொல்கிறத விட பூசிக்காமலே இருந்து விடலாமே, அது இன்னும் வசத்தியானது இல்லையோ? அதனால தான் மல பிரக்ஷாளனாத்தி பங்கஸ்ய ஸ்ரேயோன ஸ்பர்சனம் நிருணாம் யுதிஷ்டிரைவம் சர்வேஷு நஸ்பிருகாம் கர்த்தும் அர்ஹசி. அதனால் மற்ற விஷயத்தை பற்றிலாம் நினைக்காதே. காட்டில் உனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கோ. இந்த 12 வருஷத்துக்குள் எத்தனை தர்மத்தை நீ தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே தான் நிஜமான தர்மிஷ்டர்கள் வாழறா. இதை நீ நன்னா தெரிஞ்சுனுட்டே நாட்டுக்கு போனப்போ ரொம்ப நன்னா ஆளலாம். பக்கத்தில் இருக்கிற பீமசேனன் திரௌபதி கேட்குறா, அப்படின்னா எங்களுக்கு நாடு திரும்ப கிடச்சிரும்னு சொல்கிறீடா? அவர் கேட்டார், இத்தனை நாடி நான் பேசினது ஒன்றும் உன் மனசில் படலை. இந்த கடைசியில் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொன்னது மட்டும்தான் நான் உன் மனசில் பட்டிருக்கு. இப்போ நான் ஒன்றும் குறி சொல்கிறவன் இல்லை. இப்போது உனக்கு நாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்கிறதுக்கு நான் வரல. நாடு ஒரு வேளை கிடைத்தால், நீ ஒரு வேளை ஆண்டால் அப்போது இந்த தர்மம் தேவைப்படும். அப்படி நாடு கிடைக்கலனாலும் இந்த தர்மம் தான் தேவைப்படும். அதுக்காகத்தான் உனக்கு சொன்னேனே தவிர நாடு கிடைச்சுடும் தர்மத்தை கற்றுக்கோ நான் சொல்லலை. தர்மத்தை கத்துந்தியானா நாட்டை அழைச்சே நன்னா இருக்கும்னு சொன்னேன். அதைத்தான் நான் சொல்ல வந்தேனே தவிர இங்கு காட்டிலே வாழும் ரிஷிகள் உனக்கு தர்மம் கூறுவார்கள் என்று யுதிஷ்டிரன் சொல்கிறார். நீர் சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அடி எனக்கு என்ன இதில் அபிப்பிராயம் கிடையாதுன்னு நினைக்கிறீரா? தர்மத்தில் தான் எனக்கு எண்ணம். ஆனால் இப்பேற்பட்ட பிராமணர்கள் கூட இருக்கிறச்சே போஜனம் போடுறதும் தர்மம் தானே, அதுவும் தானே எனக்கு தேவை. இப்போ அதுக்குத்தான் பொருளை பற்றி நான் கேட்குறேனே தவிர நான் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் பொருளை கேட்கல. கதம் யஸ்மத்பிதோ பிரம்மன் வர்த்தமானோ கிரகாசிரமே பரணம் பாலனஞ்சாபி ந குறியாது அனுயாயினாம். நான் ஒரு கிரகஸ்தன் தன் கூட வருபவர்களுக்கு சோறு போடணுங்கிறது கிரகஸ்த தர்மம். அதற்கு தான் கவலைப்பட்டேன் தர்மபுத்திரன் சொன்னார். இப்படி பல விஷயங்களை சௌனகரும் தர்மபுத்திரரும் பேசிக்கொண்டார்கள். அந்த சமயம் பார்த்து சௌனகர் சொல்கிறார், நீ சொல்கிறது தர்மமாக தான் இருக்குது, ஆகவே இதுக்கு ஏதான ஒரு வழி கண்டுபிடிப்போம். உனக்கு என்ன கூட இருக்கிற எல்லாருக்கும் சோறு போடணும் அதுதானே அப்படின்னு சௌனகர் பேசிகிட்டே இருக்கார். அதுக்குள்ளே தௌமியர் எழுந்திருந்தார். இவரை எங்கேருந்து இவா கூட்டின்னு வந்துட்டுருக்கா? பாஞ்சால தேசத்துக்கு போகிறச்சே அப்போ சித்திரரத பருவத்திலே சைத்திரரதன்னு ஒரு கந்தர்வன் வந்தான். அவனோட கங்கையில் ராத்திரி வேளையில் சண்டை போட்டா. ஏன் சண்டை பிடிச்சேன்னு இவா கேட்குறா. உங்களுக்கு முன்னாடி ஒரு பிராமணன் போலே, அதான் எனக்கு சந்தேகம், ஒரு பிராமணனை சேர்த்துங்கோன்னு அவர் தான் அபிப்பிராயம் சொன்னார். அன்றைக்கே போய் தேடிண்டாரோ இல்லையோ, அவனே தௌமியனை காட்டி விட்டாரே. அன்னிலேருந்து தௌமியர் தான் கூடவே வரார், காடு முழுக்க இருக்கார். எவ்வளவு நாள் பாண்டவர்களோட அந்த தௌமியருங்க ரிஷி இருந்திருக்கார். எப்போ அவளுக்கு ஆபத்து வரச்சேவன் நல்லது சொல்கிறார். கண்ணன் போய் அவரிடத்துல கையை பிடிச்சின்னு பிரார்த்திச்சுட்டு போகிறான். நீர் இருந்தீரோ இவா தப்பிச்சா, நான் எங்கேயோ இருந்து என்னமோ ரட்சிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நீர் இருக்கவே தான் இவர்கள் வாழ்ந்தார்கள்னு தௌமியர் கூறுகிறார். புரா சிருஷ்டானி பூதானி பீட்யந்தே க்ஷுதயா பிருஷம் தத்தோனு கம்பயா தேஷாம் சவிதா ஸ்வபிதா யதா. சூரியன் தான் உலகுக்கெல்லாம் உயிர் ஊற்றவர், அனைத்துக்கும் சக்திக்கு ஆதாரம் அவர்தான். அந்த சூரிய மண்டலத்தில் தான் நாராயணன் வர்த்திக்கிறான். ஒன்று செய்வோம், நான் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன், சூரிய நமஸ்கார மந்திரம். அந்த மந்திரத்தை கொண்டு சூரிய தேவனை வணங்கு, ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் ஒரு இடத்துல பிரீத்தி அடைவார். அவரிடத்துல இவாளுக்கு சோறு போடுறதுக்கு வழி கேளு. ஏன் சூரியனிடத்துல கேட்கணும்னு தர்மபுத்திரன் கேட்டான். அவர் நன்னா ஒளிவிடுறதால தானே தானியம் வளர்றது. அவர் இல்லைன்னா தானியம் எங்கே வளர போகிறது? உனக்கு இப்போ தானியம் தானே வேணும். அப்போ இது இத்தனைக்கும் அவர் தான் கடவுள் கேள் என்று சூரிய மந்திரத்தை ரொம்ப ஆச்சரியமாக சொல்லித்தரார்.
இந்த இடத்தில் சூரிய பகவானை குறித்து அஷ்டோத்தர சதநாமாவளி இங்கே தான் இருக்குது. சூரியனுக்கு கோவில் இருந்து கோனாரக்குங்கிற இடத்துல சூரியன் கோவில் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ, அங்கே போனால் அவரோட பண்ணுவாளும் அப்படின்னு தெரியாது. இப்போ ஒன்றும் விக்கிரகங்கள்லாம் இல்லை. 108 நாமங்களை சூரியனை குறித்து சொல்கிறார். சூர்யா, அர்யமா, பகா, துவஷ்டா, பூஷா, அர்க்கா, சவிதா, ரவி, கபஸ்திமான், அஜஹ, காலஹ, மிருத்யு, தாத்தா, பிரபாகரஹ, பிருத்திவ்யாபஸ்ய தேஜஸ்ச கம் வாயுश्च பராயணம் சோமோ ப்ரஹஸ்பதி சுக்ரஹ புதோ அங்காரக ஏவச்ச இந்திரோ விவஸ்வான் தீப்தாம்சுஹு சுச்சிச்சௌரி சனைஸ்வர பிரம்மா விஷ்ணுश्च ருத்ரश्च ஸ்கந்தோ வை வருணோ யமः வைத்யுதோ ஜாட்டரश्चाग्निः ஏந்தனஸ்தேஜசாம்பதிः தர்மத்வஜோ வேதகர்த்தா வேதாங்கோ வேதவாஹனः கிருதம் திரேதா துவாபரश्च கலிः சர்வமலாஸ்ரயः கலா காஷ்டா முகூர்த்தாश्च க்ஷபாயாமஸ்ததா க்ஷணः संवत्सरकरोश्वत्थः कालचक्रो विभावसु पुरुषः शाश्वतो योगी व्यक्ताव्यक्तः सनातनः कालाध्यक्षः प्रजाध्यक्षः विश्वकर्मा तमोनुदः वरुणः सागरोंशुश्च जीमूतो जीवनोरिह भूताश्रयो भूतपतिः सर्वलोकनमस्कृतः स्रष्टा संवर्तको वह्निः सर्वस्यादिरलोलुपः अनन्तः कपिलो भानुः कामदः सर्वतोमुखः जयो विशालो वरदः सर्वधातुर्निषेचत मनस्सुपर्णो भूतादिः शीघ्रः प्राणधारकः धन्वन्तरिर्धूमकेतुः आदिदेवो अदितेस्सुतः द्वादशात्मरविन्दाक्षः पिता माता पितामहः स्वर्गद्वारं प्रजाद्वारं मोक्षद्वारं त्रिविष्टपं वेदकर्ता देहकर्ता प्रशान्तात्मा विश्वात्मा विश्वतोमुखः चराचरात्मा सूक्ष्मात्मा मैत्रेयः करुणान्वितः एतद्वै कीर्तनीयस्य सूर्यस्य अमिततेजसः नाम अष्टशतकं चेदं प्रोक्तमेतत् स्वयंभुवा. இதுதான் 108 திருநாமங்கள். 8ஓட சேர்ந்த 100 அஷ்டோத்தர சதநாமாவளின்னு சொல்கிறோம் இல்லையோ, 108 நாமங்களை படித்தார் சூரிய பகவானுக்காக. இதை சொல்லி சூரியனை நமஸ்கரித்தாயானால் உனக்கு அன்னமிடுறதுக்கு அவர் வழி சொல்லுவார். மறுநாள் சூரியோதயம் நடக்கிறது. ஆச்சரியமாக தர்மபுத்திரன் பிரார்த்திக்கிறான். அப்போ தான் ஒரு பெரிய பாத்திரம், அக்ஷய பாத்திரத்தை சூரிய பகவான் கொடுக்குறார். அதை வச்சுன்னு தான் எல்லாருக்கும் சோறு போட்டார்கள். இவ எல்லாரும் சாப்பிடச்சே இருக்கும். ரிஷிகளுக்கெல்லாம் சோறு போட்ட வரைக்கும் இருக்கும். கடைசியாக திரௌபதி சாப்பிட்டுட்டா அன்றைக்கி அது அப்புறம் கொடுக்காது. அதுக்கப்புறம் மறுநாள் சூரியன் உதித்தாத்தான். இதை வச்சுன்னு தான் கண்ணன் ஒரு பெரிய லீலையே நடத்தி விட்டார். துர்வாசர் வந்தார். அவர் திரௌபதி சாப்பிட்ட அப்புறம் வந்தார். வேணும்னு துரியோதனை தூண்டி அவர் அனுப்பிச்சி விட்டான். நீ திரௌபதி சாப்பிட்ட அப்புறம் போ, அப்போனா அவளுக்கு அதிதிகளுக்கு சோறு போட முடியாது, கோவம் வந்துடும் துர்வாசருக்கு, சபிச்சுட்டா வீணா போடுவான்னு நினச்சிண்டா. நினச்சாப்பலே துர்வாசர் வந்தார். அதே போல் திரௌபதியும் சாப்பிட்டு முடிச்சுட்டா. ஒன்றுமில்லையேன்னு பதைத்தார்கள். அப்போ திரௌபதி அவளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. ஆபத்து வந்த காலத்தில் கண்ணனை நினை. கண்ணன் உடனே அந்த இடத்துக்கு வந்தார். திரௌபதி பெண் ஆபத்து தோற்காரை இவர் தான், துர்வாசர் தான் ஆபத்து. இப்போ அவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியலேன்னால் கண்ணன் சொன்னார், கவலைப்படாதே, உனக்கு சூரியன் ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுத்துருந்தாரே. ஆமாம் கொடுத்துருந்தார். அது நான் சாப்பிட்டுட்டா முடிஞ்சு போகிறதே, மிச்சமில்லையே. எனக்கு திரௌபதி உன்னை பற்றி நன்னா தெரியும். உனக்கு பாத்திரத்தை சுமாராத்தான் அலம்ப தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ போ, முதல்ல அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு வா. போனால் திரௌபதி பாத்திரத்தை எடுத்துன்னு வந்தார். அதில் ஒரு அரிசி பருக்கையும் கீரையும் இருந்தது. அதை எடுத்து தான் வாயில் போண்டார். எல்லாருக்கும் பிரசாதம் சாப்பிட்ட திருப்தி. எல்லாருக்கும் பசியே அடங்கி போச்சு. துர்வாசர் ரொம்ப திருப்தியாக சோரே வேண்டாம் நன்னாருன்னு ஆசீர்வாதம் மட்டும் போயிட்டார். அப்படின்னா திரௌபதிக்கு அதில் அவ்வளவு சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்கார் கண்ணன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜகத்து முழுக்க நாறு நழும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கினான். 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன். ஏறு திருவிடையான் என்று வந்திவ கொள்ளுங்களோ. ஆண்டாள் 100 தடா அக்கார் அடிசில் 100 தடா வெண்ணெய். அன்னைக்கு யசோதை கொடுத்தது அத்தனை அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன். வாவான்னு கூப்பிட்டு இத்தனை பேரும் கொடுத்துருக்கா. எல்லாத்தையும் பெருமாள் அமைச்சின்னு இருக்கார். 1008 படி கோவர்தன கிரிதாரியாக இருந்து மொத்தத்தையும் சாப்பிட்ருக்கார். இது இத்தனையும் நாள். ஆனால் ஒரு பருக்க ஒரு கீரை சாப்பிட்ற அளவுக்கு இவாளுக்கு பின்னாடி வந்தாரோ இல்லையோ, ஒரே காரணம் அவள் கூப்பிட்டாளோ இல்லையோ. அவள் கோவிந்தான்னு கூப்பிட்டதற்காக எந்த அளவுக்கு இறங்கி வருவதற்கும் தயார். அப்போ கிருஷ்ணாவதாரத்துக்கே என்ன சாட்சி, என்ன பிரயோஜனம்னால் ஆசிரித சுலபம். ஆசிரித்தர்களிடத்துல வத்சலம். தன் அடியார்னு இருந்தால் பக்ஷபாதி. அதுவும் என்ன, நடுநிலைமையை தாண்டத்துக்கு அவர் தவறவே மாட்டார். ராமனாவது நடுநிலைமைன்னு சொல்லிட்டே இருப்பார். கண்ணனை பொறுத்தவரை நடுவாவது நிலைமையாவது. என் பக்தன் ஒருத்தர் இருந்தால் அவன் பக்கம்தான் சாய்வேன்.
ஒருத்தன் பக்தன் இல்லையா, அவர் பக்கம் நான் சாயறதில்லை, நம்ம உடனே கத்தி எடுத்து விடுவோம். அது எப்படி கண்ணன் இந்த மாதிரி சொல்லலாம்? பக்தர்கள் அபக்தர்கள்னு பிரித்து பார்க்குறார் கண்ணன். நடுநிலைமை இல்லையேனால் ரிஷிகள் அத்தனை பேரும் ஒரு வாக்கா என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? இதுதான் கண்ணனுடைய நீதி. இஷ்டப்பட்டு அதுக்கு பின்னாடி வந்து பக்தர் கோட்டியில் இருந்து அவனை சாய வச்சுக்கணும்னா வச்சுக்கோ, மாட்டேன்னு பேசியிருந்தா அபக்த கோட்டியில் பிறந்துட்டே இரு, அவ்வளவுதான் நடக்குமே தவிர. அதனால் நாம் வந்து கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை. இதுதான் அவர் சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்து கேட்கலாமான்னா இல்லாமல் படுவோம். இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் தான் நமக்கு முக்தி கிடைக்க போகுது. ஆகவே இந்த அக்ஷய பாத்திரம் அதான் இப்போ முக்கியம். சூரியோதயே யஹா சுசமாஹித பட்டேத்து ச புத்திரதாரான் தனரத்ன சஞ்சயான்னு. இதுக்கு மேலே அந்த ரிஷி சொல்லி கொடுக்குறார். இதை கால சூரியோதயத்தில் எழுந்து இந்த சூரிய நமஸ்காரத்தை யார் சொல்கிறானோ, இந்த நாமாவளி யார் சொன்னாலும் அவன் வீட்டில் இருக்கிற இரும்பு பெட்டி முழுக்க ரத்தனமாக மாறிடுங்கிறார். இப்போ நாளைக்கார்த்தால் நீங்கள் பண்ணணுமான்னு எனக்கு தெரியாது, ரிஷி வாக்கி பொய்யாக போகிறதில்ல. அப்போ நம்ம எல்லாருக்கும் இப்போ ரத்தனம் கிடச்சி, இது ரத்தனம் கிடச்சிங்கிறதுக்குள்ளே இத்தனை நாழி பார்த்து இந்த ஸ்லோகம் என்ன, இப்போ ஸ்லோகம் ரெண்டும் பொருந்தவே இல்லை பாருங்கள். இத்தனை நாழி பணம் வேண்டான்னு ஒரு சவுனகர் சொல்லியிருக்கார். அடுத்து ஒரு தௌமியர் ஸ்தோத்திரமே சொல்லி கொடுக்குறார் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக. நம்ம இப்போ இந்த ஸ்தோத்திரத்தை சட்டுன்னு சொல்லிட்டோம்னால், சாமி வியாசர் சொன்னது பலிக்கிறதான்னு பார்க்க வேண்டாமோ? அப்படின்னா சவுனகர் சொன்னது பலிச்சிருமே. இப்போ இத்தனை நாள் அவர் சொன்ன ஆபத்து சேர்ந்து வந்துடும் இல்லையோ? அப்படின்னா எதுக்கு தனம் நமக்கு வேணும்? அந்த பிராமணர்களுக்கு அன்னமிடுறதுக்கு, பசுக்களுக்கு பூஜை பண்ண, அன்னதானம் பண்ணுறதுக்கு நமக்கு தனம் வேணும். அதுக்கு சொல்கிறத யாரும் வேண்டான்னு சொல்லலை. நம்ம ஒரு வீடுக்கு பதில் 2 வீடு கட்டுவதை பற்றி அவர் பேசவில்லை. நாம் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு செய்யணுங்கிறதா. அப்போ லபேத ஜாதி ஸ்மரதாம் நரஹ சதா திருதிஞ்ச மேதாஞ்ச ச விந்ததே புமான். யுதிஷ்டிரர் சொல்கிறார், त्वं भानो जगतश्चक्षुः त्वमात्मा सर्वदेहिनां त्वं योनि सर्वभूतानां त्वं आचारः क्रियतां. நீதான் ஆச்சாரத்தை நடத்துறவர், தர்மத்துக்கெல்லாம் பிரபு. மறுநாள் பொழுது விடிந்து சூரிய தேவனை நமஸ்கரிக்க அவர் இவன் முன்னே தோன்றினார். ஒரு பெரிய பாத்திரத்தை கொடுத்தார். 12 வருஷத்துக்கு நான் தான் இனிமே உனக்கு அன்னம் அளிக்க போறேன், இந்த பாத்திரத்தின் மூலம் கொடுப்பேன். யத்தே அபிலஷிதம் கிஞ்சித் தத் சர்வம் சர்வம் அவாப்ஸ்யசி அஹம் அன்னம் பிரதாஸ்யாமி சப்த பஞ்சத தே சமாக. சப்த பஞ்ச சப்தன்னா 7 பஞ்சனா 5 7 5 12 வருஷத்துக்கு உனக்கு நான் இதை கொடுக்க போகிறேன். இதன் மூலம் நிறையா நீ பெற்றுக்கோ. கிருண்ணீஸ்வ பிடரம் தாமிரம் மயாதத்த நராதிப யாவத் வத்சதி பாஞ்சாலி பாத்திரேண அனேன சுவ்ரத. பாஞ்சாலி இதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கொடுத்துட்டுருக்கோம். இது ஒரு தாமிர பாத்திரம், செப்பு பாத்திரம், தாமிர பாத்திரங்கிற மூலியம். அந்த செப்பை உனக்கு கொடுக்குறேன், இதை நீ ஜாகிரதையாக வச்சுக்கோ. 12 வருஷத்துக்கு நான் சோறு போடுறேன். சொன்னவர் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், இத்தஸ் சதுர்தசே வருஷே பூயோ ராஜ்யம் அவாப்சசி. இது 13 வருஷம் முடிஞ்ச உடனே 14வது வருஷ தொடக்கத்தில் எங்கிட்ட கொடுத்துடணும் என்று சொல்கிறார். கொஞ்சம் கணக்கு ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாமல் இல்லை. 12 வருஷத்துக்கு சோறு போட போகிறேன்னு இப்போ தான் சொல்கிறார். 13 வருஷம் முடிஞ்ச 14வது வருஷம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். சாமி ஒரு வருஷம் குறையிறதே. இவர் 13ன்னு இப்போ சொல்கிறார், அங்கே 12ன்னு சொன்னார். என்ன 13வது வருஷம் இவா யாருக்கும் சோறு போட போகிறது இல்லையே. 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம். அப்போ ஊரை கூட்டி சோறு போட்டுருந்தா இவா இருக்கார் முதல்ல தெரிஞ்சுப்படும். அதனால் அது இல்லை, 12 வருஷம் வரைக்கும் எல்லாருக்கும் போடு. 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம். அப்பவும் நீ கொண்டு கொடுக்க வேண்டாம், வச்சுக்கோ. முடிஞ்ச பிற்பாடு இத்தை கொண்டு வந்து கொடு. யஷேதம் தாரையேன் நித்தியம் ஸ்ருணியாது வாப்பியபீக்ஷ்ணஷா புத்திரார்த்தி லபதே புத்திரம். இந்த கதையை யாரெல்லாம் படிக்கிறார்களோ, பிள்ளை பேர் வேண்டியவனுக்கு பிள்ளை கிடைக்கிறது, தனம் வேண்டியவனுக்கு தனம் கிடைக்கிறது, வித்ய வேண்டியவனுக்கு வித்ய கிடைக்கிறது. புருஷோப்பியதவா ஸ்திரியா உபே சந்தே பட்டேன் நித்தியம். காலை மாலை சந்தியா, பிராத்த சந்தியா சாயம் சந்தியா, 2 சந்தியா காலத்திலும் இத்த படித்தால் நாரீவா புருஷோ யதி, பெண்ணு சொன்னாலும் சரி பிள்ளை சொன்னாலும் சரி, ஆபதம் பிராப்பிய முச்சேத பத்தோ முச்சேத பந்தனாத். சம்சார தலைகள்லேருந்து வெளிப்படுகிறான், அவனுக்கு எந்த ஆபத்தும் வாராது. உடனே கிடுகிடுன்னு பாத்திரத்தை உள்ளே எடுத்துன்னு போனால் தளி பண்ணுற உள்ள கூட போனான். போய் திரௌபதி இதை பரீட்சை பண்ணிடணும், நாளையிலேருந்து நான் இதை நம்பிட்டு பண்ணாத இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா ரிஷிகளும் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி சோறு போடுறது. போனால் வெண்டைக்காய் எடுத்தா, கத்திரிக்காய் எடுத்தா, அவரைக்காய் எடுத்தா, ஒன்று எடுத்து பண்ணி பார்த்தா பொங்கிறது. என்னென்ன இவ சொல்கிறாளோ அது ஒன்று பொங்கிறது. ரொம்ப திருப்தி. இனிமேல் எல்லாருக்கும் நம்ம சோறு போட்டு விடலாம். இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் திருத்தராஷ்டனுடைய பக்கம். இவ நிற்க, இப்படியே காட்டில் இவ நிற்க. நம்ம கதையை கொஞ்சம் நாடகத்தை அங்கே மாற்றிட்டோம்னால் விதுரனும் திருத்தராஷ்டனும் பேசின்னு இருக்கா. கிளம்பி போயாச்சு எல்லாரும். இனிமேனாலும் விடணும் இல்லையோ, விதுரர் விடலை. திருத்தராஷ்டன் இடத்துல சொல்கிறார், இப்போவான்னு யோசி. அன்னைக்கு உனக்கு ஏதோ நிர்பந்த சந்தர்ப்பம்,
ஏன்னா உன்னை எல்லாரும் இக்கட்டில் கொண்டு போய் வச்சுட்டான் துரியோதனன். இப்போ உனக்கு ஒன்றும் இக்கட்டு இல்லையே, அவள் கிளம்பி போயிட்டாளோ இல்லையோ, இப்போவும் ஒன்றும் தர்மம் வீணா பள்ள திருதராஷ்டிரா நினைச்சுப்பார். இப்போ கூப்பிடனாலும் நீ கூப்பிடலாம். விதுரருடைய கூற்று இங்கே என்ன தெரியுமோ, ஒரு தப்பு நடந்து போச்சுன்னால் நடந்துடுத்தே இனிமே எப்படி திருத்துறதுன்னு யோசிக்காதேங்கிறார் அவர். எப்போ தடுப்பு நடந்திருந்தாலும் இப்பவும் திருத்தலாம், எப்பவும் திருத்தலாம். அப்படித்தான் நீ தர்மத்தை பற்றி யோசிக்கணுமே தவிர, சரி நான் எல்லாரும் கிளம்பி போயாச்சு 12 வருஷம்னு சொல்லிட்டு போயிட்டா இனிமே போய் பண்ண தப்பை திருத்த முடியுமா, சொல்லாதே. ஏன்னா அதை நீ நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் பாப்பம் உன் பின்னாடி தொடர்றது. நீ உன்னை உணர்ந்துண்டு மாற்ற போகிற நடவடிக்கை எடுத்துட்டே அந்த பாபத்தை சேர்த்து தெய்வம் மன்னிக்கிறது. இந்த உண்மையை நீ புரிந்து கொள். இதை தெரிஞ்சுக்காத. என்ன திருத்தராஷ்டிரம் பேசி பார்த்தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு விதுரா, ஒன்றும் முடியல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குங்கிறார். வம்பே இப்போ தான் தொடங்கியிருக்கோம், எது முடிஞ்சதுன்னு நினைக்கிறாய் என்று மறுபடியும் ஹிதத்தை எடுத்து சொல்கிறார். விதுரன் கூறுறார், திருவர்கோயம் தர்மமூலா நரேந்திர ராஜ்யம் சேதம் தர்மமூலம் வதந்தி தர்மே ராஜன் வர்த்தமானா சசக்தியா புத்திரான் சர்வான் பாகி பாண்டோ சுதான்ச்ச. ஒத்தத்தனும் தர்மத்தில் நிற்கணும். உன் பிள்ளைகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறியோ பாண்டு பிள்ளைகளுக்கு அதை போல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 2 பேரையும் பிரித்து பார்க்காதே. பிரித்து பார்க்க ஆரம்பித்தாலே குலநாசம் அடைய போகிறது. இன்னார இணையார பிரித்து இவன் அவன் இவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்காதே. யாரையா இருந்தாலும் சமமாக பாவிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோ என்று மறுபடியும் தர்மத்தை எடுத்துரைத்தார். ஆனால் இந்த தடவை அவர் சொன்னது திருதராஷ்டிரனுக்கு பிடிக்கல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரையா இருந்தாலும் சமமாக பாவிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோ என்று மறுபடியும் தர்மத்தை எடுத்துரைத்தார். ஆனால் இந்த தடவை அவர் சொன்னது திருதராஷ்டிரனுக்கு பிடிக்கல. முன்னாடியான ஏதோ அங்கங்கே என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது கேட்டுருந்தான். இப்போ நன்னா சூதாடி ஜெயிச்சு காட்டுக்கு அனுப்பிச்சா சொல்லியோ, அதனால் கொஞ்சம் மனம் வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சுடுச்சு. நம்ம தான் ஜெயிச்சுட்டமே, ஜெயிக்காத வரைக்கும் கொஞ்சம் பயம் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஜெயிச்சுட்டேன்னு ஒன்று எதுக்கு இவன் சொல்கிறத கேட்கணும் என்று கோவித்து கொண்டு, நீ எப்படி தான் இதே போல் பேசின்னு இருக்காய், என் பிள்ளைகளுக்கு ஹிதத்தை நீ யோசிக்கிறதே இல்லை, பாண்டு பிள்ளைகளுக்கு நல்லதை பேசுகிறதே உனக்கு வேலையாக போச்சு. என் ஹிதம் தேஷாம ஹிதம் மாம் மாமகானாம் ஏத்தது சர்வம் மம நாபைத்தி சேதா. நீ அவளுக்கு நல்லது நல்லதுன்னு சொல்கிறது எனக்கு நல்லதா இல்லையே விதுரா, நீ எனக்கு நல்லது சொல்லு. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுண்டாலும் இது தர்மம்னு என் மனசுக்கு படலை. நீ சொன்னதை இத்தனை நாள் நான் கேட்டுன்னேன், ஆனால் அதுக்கு ஒன்று சம்மதிக்கணுங்கிற தேவையில்லை. நீ என் பிள்ளைகளுக்கு வாழ்ச்சி பார்க்க மாட்டேங்கிற, அவ பிள்ளைகள் தான் நன்னா இருக்கணும்னு பார்க்குறேன்னால். விதுரர் திரும்ப சொன்னார், திருதராஷ்டிரா புரிஞ்சுக்க மாட்டியா, நான் பாண்டவர்கள் வாழணுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் பேசலை, உன் பிள்ளை நன்னா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் பேசுகிறேன். உன் பிள்ளை நன்னா இருக்கணும்னால் சொத்து பத்தோடு இருக்கிறது நீ நினைக்கிற, நான் அந்த ஆத்மா நன்னா இருக்கணும் உயிரோட முதல்ல இருக்கணும் நான் நினைக்கிறேன், அதுவே பேடும் புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு திரும்ப சொன்னார். இந்த தரம் திருதராஷ்டிரம் கோவிச்சுண்டு தன்னுடைய அரண்மனைக்குள்ளேயே போயிட்டார். யதேச்சகம் கச்சவா திஷ்டவாத்வம் சுசான்யத்வாப்த சதீதி ஸ்திரீ ஜஹாதி. அப்போ பார்த்து இது வரைக்கும் வர இந்த வார்த்தையை சொன்னதே இல்லை. உனக்கு இந்த நாட்டில் இருக்கணும்னா இரு, உனக்கு போகணும்னா போயிட்டு வா, இனிமே நீ சொல்கிறத நான் கேட்குறதா இல்லை என்று விதுரர் தம்பி. எப்படி தம்பின்னெல்லாம் கிழிய பார்த்துருக்கமோ இல்லையோ, வியாசருடைய அனுகிரகத்தால் தான் 3 பேருமே பிறந்தார்கள். திருதராஷ்டிரன் பிறந்ததும் பாண்டு பிறந்ததும் விதுரன் பிறந்ததும் அதில் பாண்டு இல்லை, மற்ற 2 பேர் மட்டும் இருக்காப்போ 3 பேருக்குமே வியாசர் தான் பிதா. அவர் அனுகிரகத்தால் தான் 3 பேரும் பிறந்திருக்கா. நீ நின்னா நில்லு, நிற்காட்டா போன உடனே சரி இனிமே இந்த நாட்டில் நமக்கு இடம் கிடையாது என்று முடித்து காமியவனத்துக்கு போயிட்டார். காமியவனத்தில் தான் இப்போ பாண்டவர்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கா. பாண்டவாஸ்து வனேவாசம் உத்திஷ்ய பரதர்ஷபாக பிரயுர் ஜான்கவி கூலாது குருக்ஷேத்திரம் சகானுகாக. இப்போ சட்டுன்னு காட்சியை மாற்றிட்டார். இந்த பக்கத்தில் இந்த வம்பாகி இவர் கிளம்பினார். கிளம்பினவர் எங்கே வந்து சேரணும், இவாள்லாம் கங்கக்கரையில் இருந்தவா வடக்கு நோக்கி போனா, குருக்ஷேத்திரத்தை அடைந்தார்கள். குருக்ஷேத்திரத்திலேருந்து மேற்கு நோக்கி புறப்பட்டா. அங்கே தான் காமிய கவனத்தில் சேர்றா. சரஸ்வதி திருஷத்வத்தை யமுனாஞ்ச நிஷேவியத்தே. யமுனையை தாண்டா, சரஸ்வதி நதியை தாண்டா. சரஸ்வதி நதிக்கு பக்கத்தில் இருக்கிற காமியகம் நாம ததிருஷு வனம் முனிஜனப்பிரியம் விதுரஸ்வத பாண்டூனாம் சதா தர்சனலாலசா ஜகாம ஏகரதேனேவ காமியகம் வனருத்திமத். ஒரே ஒரு ரதத்தை எடுத்துக்கொண்டு தான் மட்டும் ஊரை விட்டு புறப்பட்டு விதுரன் இவர்களிடத்தில் வருகிறார். காமியகவனத்தில் வந்து தங்கியிருக்கார். இவர்களெல்லாரும் காமியகவனத்தில் போறா. இவ எங்கே போய் சேரணுமோ அந்த மரத்தடியில் அவர் உட்கார்ந்தார். பார்த்தவுடனே தர்மபுத்திரருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவர் எங்க நாட்டை விட்டு நம்ம தேடி வந்தார்? ஓ, பிதாவெல்லாம் எப்படி இருக்காளோ தெரியலையே, திருதராஷ்டிரனை விட்டுட்டு வந்துட்டார், நல்லது சொல்கிறதுக்கு ஒத்துருமே கிடையாதே. அப்பவும் அதுதான் தவிக்கிறது அவனுக்கு. இவர் விட்டுட்டு வந்துட்டாலும் இனிமே அவனுக்கு நல்லது சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏற்கனவே நல்லதவன் புத்தியில் ஏறலை. இனி காலதேவன் ஒன்றொன்னா நடவடிக்கை எடுக்கிறாரே.
காலதேவன் அடுத்தடுத்து காய நகர்த்துறாருன்னா துல்லியமாக தெரியறது இப்போ. அதனால் இது கடைசியில் இந்த நாடே முடிஞ்சு போயிடும்னு அவனுக்கு பயம். அதனால் விதுரர் கிட்டக்க வந்துட்டு கேட்குறான், எதற்காக நீர் கூட இங்கே வந்தீர்? நாடெல்லாம் சுகமாக இருக்கா? மாதா குந்தி தேவி சௌக்கியமாக இருக்காளா என்று கேட்க விதுரர் சொல்கிறார், அவோச்சன்மான் திருதராஷ்டிரா அனுகுப்தம் அஜாதசத்ரோ பரிகிரஹ்ய அபிபூஜ்ய ஏவங்கதே சமதாம் அபியுத்பேத்திய பத்தியம் தேஷாம் மமச்சைவ பிரவீஹி. நான் அவனுக்கு எது பத்திய மருந்தோ அதை சொன்னேன். ஆனால் வியாதி பிடிச்சவன் பத்தியத்தை சாப்பிட விருப்பப்பட மாட்டான். ஆனால் பத்தியம் சாப்பிட்டா தான் நோய் போகும். அதை அவன் புரிஞ்சுக்கல. நான் எடுத்து சொன்னாலும் நீ இருக்கணும்னா போகணும்னா போகணும்னு சொல்லிட்டான். அதனால தான் இனிமே இடமில்லை. தர்ம பேச்சுக்கு இடமில்லாத இடத்தில் யுதிஷ்டிரா நான் இருக்க முடியாது. எங்கு தர்மத்தை கேட்குறாளோ அங்கே தான் நான் இருப்பேன். அதனால தான் நான் புறப்பட்டு வந்துட்டேன்னால். அப்போ தான் அவர் சொல்கிறார், சத்தியம் சிரேஷ்டம் பாண்டவ விப்ரலாபம் துல்யஞ்சான்னம் சகபோஜ்யம் சகாயை ஆத்மா சைஷாம் அக்னதோ நஸ்ம பூஜ்ய ஏவம் விருத்திர் வததே பூமிபாலகா. பூமிபாலகா இந்த லோகத்தில் இருக்கிற சிறந்த மன்னர்கள்லாம் என்ன தெரியுமோ சொல்லியிருக்கா? அன்னம்னு கேட்டால் பங்காளிகளோடே தாயாதிகளோடே உறவினர்களோடே நண்பர்களோடே பிரித்து கொண்டு நான் முன்னாடி சாப்பிடாமல் சமமாக அமர்ந்து சாப்பிட்றதுக்கு யாருக்கு புத்தி இருக்கோ அவன் நாடுதான் வாழும். அப்படி இல்லாவிடில் நாம் நன்னா இருக்கணும், இன்னொருத்தர் பங்காளி கெட்டு போடணும்னுட்டோ அவருக்கு சோறு இல்லாத இருக்கிறச்சே நான் சோறை சாப்பிட்டாலோ 4 பேர் கூடியிருக்கிற இடத்தில் பங்காளிகள் 4 பேர் இருக்கிற இடத்துல நான் இன்னத்தால் உயர்ந்தவன் ஒருத்தன் பேசினாலோ அவன் நாசமடைய போவது உறுதி. அதனால தான் நான் இனிமேல் அங்கே இருக்க விரும்பலை. தர்மபுத்திரா 2 பேர் பங்காளிகள். அதில் அவன் ஒருத்தன் நான் முன்னேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த விதத்தில் நான் உயர்த்தின்னு பேசுகிறான். அதனால் இனிமேல் அங்கே வாழ்க்கை கிடையாது. நீ எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார சாப்பிட தயாராக இருக்கியோ இல்லையோ, நானும் உன்னோடையே உட்காந்து சாப்பிடலான்னு வந்துவிட்டேன். இனிமேல் அங்கே எனக்கு இடமில்லை என்று சொல்ல, ஏவம் கரிஷ்யாமி யதா பிரவீஷி பராம் புத்தியம் உபகம்யா பிரமத்தா. அப்போ தேவரீர் எப்படி சொல்கிறீரோ அப்படி செய்கிறேன். இனிமேல் எல்லாருக்கும் ஒத்துண்டு போகிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், துரியோதனன் பங்காளி. நீர் இப்போ சொன்னதெல்லாம் அவளுக்கு மட்டும் உண்மை இல்லை, எனக்கு உண்மை தானே. நானும் துரியோதனன விரோதின்னு நினச்சுட்டால் அப்போ துரியோதனனுக்கு சொன்ன ஆபத்து தான் எனக்கும். அதனால் நான் நீர் சொன்னத்திலேருந்து தர்மத்தை எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு நாளும் யாரைய விரோத மனப்பான்மையோடு பார்க்க மாட்டேன். இது ஒரு புறம். மறுபடியும் காட்சி எங்கே போச்சு? விதுரன் கிளம்பி போன உடனே அவனுக்கு பயம் பிடிச்சுடுத்து. ஒருத்தர் ஏதோ என்னத்தையோ பேசிகிட்டே இருந்தாரோ இல்லையோ, அது இவன் ஒத்துண்டானோ ஒத்துக்கலையோ பண்ணானோ இல்லையோ, ஒருத்தர் நல்லதுக்குன்னு பேரான்னு இருந்தார். அந்த நல்லவாள் நம்ம விட்டுட்டு போயிட்டாலும் நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா என்ன தான் அவர் பேசினாலும் அவர் இருக்கிறதுனால தெய்வம் நம்மளை உதைக்காதுன்னு ஒரு எண்ணமானு இருக்கும். இப்போ அவரும் கிளம்பி போயிட்டான்னு நமக்கு பயமே வந்துடும் இல்லையோ. திருத்தராஷ்டிரம் பயந்து போயிட்டான். சஞ்சயனை கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டு, நான் ஏதோ விதுர நடத்தில் தப்பாக நடந்துட்டேன், பశ్చాத்தாபப்படுறேன், நீ சீக்கிரம் போ, அவன் எங்கே இருக்கிறானோ தேடி கண்டுபிடிச்சி நான் வர சொன்னேன்னு சொல்லிடு. சஞ்சயன் கேட்குறாரு, வருவரோ? நான் சொல்கிறேன்னு சொல்லு வருவன் அப்படின்னு திருத்தராஷ்டிரம் சொல்கிற. சஞ்சயன் கிளம்புறார்.